படம் ரொம்பவே நல்லா இருந்தது. மற்ற கார்ட்டூன்ஸோட இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. காமெடி சீன்ஸ் நிறையா இருந்தது. 3D எஃபெக்ட்லாம் கிட்ட தொடுற மாதிரியே இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பெரியவங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. தேங்க்யூ. அதெல்லாம் இன்ட்ரெஸ்டா இருந்தது. அந்த கடவி பிஆர்ன்ற ஒரு கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்லா இருந்தது. 3D தொடுற மாதிரியே வந்திருந்தது. ரொம்ப இன்ட்ரெஸ்டா தொடுற மாதிரியே இருந்தது அந்த படம்லாம். எனக்கு அண்ணன் தம்பின்ற கேரக்டர் பிடிச்சிருந்தது. ரொம்ப பிடிச்சிருந்தது. பிரியார்ன்ற ரெட் கலர் டியர் ரொம்பவே இன்ட்ரெஸ்டா இருந்தது. காமெடியா பண்ணியிருந்தாங்க. படம் சூப்பரா நல்லா ஜாலியா இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் 3D கண்ணாடி போட்டு பார்க்கும்போது நல்லா சூப்பரா இருந்துச்சு. கிட்ட வர மாதிரி தான் இருந்துச்சு. படத்தை வந்து பாருங்க, காசு வேஸ்ட் பண்ணாதீங்க. நல்ல படம். ஓகேவா? எனக்கு அந்த ரெட் கலர் ரொம்ப பிடிக்கும். ஆமா. அதுக்கப்புறம் ரிப்பேர் கம்மி பிடிக்கும் எனக்கு. அந்த கியூட்டா பிங்க் கலர் இருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லாம் ஜாலியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் 3D கண்ணாடி பார்க்கும்போது முன்னாடி வந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த லாஸ்ட் சீன் ஃபைட் சீன் தான் நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. ரெண்டுமே தான் நான் ஒன்னும் சொல்ல முடியாதுண்ணா. இல்ல ஃபேமிலியோட கூட வந்து பார்க்கலாம். பிகாஸ் பெரியவங்களுமே பார்த்து ரசிக்கிறதுக்கு தான் வந்து எடுத்திருக்காங்க. ஏன்னா மோஸ்ட்லி இந்த கார்ட்டூன் படங்கள்லாம் நம்ம டிவியில பார்த்துருப்போம். இவ்வளவு பெரிய ஸ்கிரீன்லாம் அப்ப நம்ம பார்த்துருக்க மாட்டோம்ல. ஸோ இவ்வளவு பெரிய ஸ்கிரீன்ல இந்த படம் பாக்குறப்ப ஒரு மாதிரி எல்லாமே பக்கத்துல பாக்குற மாதிரி, அதுவும் பிளேஸ் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஸோ டோட்டலாவே எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இன்னொன்னு சூப்பரா இருந்துச்சு. அதான் எல்லாமே பக்கத்துல இருக்குமா, நான் வந்து இப்படி தொட்டெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ பாக்குறக்கே ஒரு மாதிரி நம்மளே குழந்தைங்களாம் மாறுற அளவுக்கு சூப்பரா இருந்துச்சு. இன்னொன்னு வந்து எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் தம்பி கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி கேர்ள்ஸ் எல்லாம் ரொம்ப அழகா காமிச்சிருந்தாங்க. இன்னொன்னு இப்ப அண்ணன் கேரக்டர் தான் ஒரு மாதிரி ஹீரோ மாதிரி காட்டுறாங்க. ஸோ டோட்டலாவே அவங்களோட இந்த ஃபன் எல்லாமே நல்லா இருந்துச்சு. டப்பிங் சூப்பரா இருந்துச்சு. மோஸ்ட்லி இந்த தமிழ் டப் அப்படின்னாலே என்னடா பேசுறீங்க அப்படின்னு இருக்கும். பட் இதுல தமிழ் டப்லாம் வந்து அவங்க பேசுறதுக்கு சிங்க் ஆகி சூப்பரா இருந்துச்சு. கண்டிப்பா ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம் அந்த படத்தை. தேங்க்யூ. குருபர் இன்டர்நேஷனல் யாஷிகா பிக்சர்ஸ் சேர்ந்து இந்த படத்தை இந்தியா ஃபுல்லாக டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து பொன்னிபியர்ஸ்ங்கிறது சீரியஸ். இது வந்து 12வது பாட்டு. பொன்னிபியர் ஹிடன் ப்ரொடெக்டர் அப்படிங்கிறது படத்தோட டைட்டில். 3D இது. நாங்கள் வந்து இந்த படத்தை வந்து இங்கிலீஷு, தமிழ், தெலுங்கு, ஹிந்தியில் ஆல் இண்டியா ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணுறோம். 400 தேட்டர் பக்கமாக ரிலீஸ் பண்ணுறோம். இந்த படம் வந்து சைனாவில் வந்து 1500 கோடி வசூலாயிருக்கு. எல்லாருமே அந்த ஃபாரின்ல ஃபுல்லாக என்ஜாய் பண்ணி படம் பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறமே தான் நாங்கள் இங்கே வந்து 26 ஜூன் மாதம் ரிலீஸ் பண்ணுறோம். அதான் சார், இந்த படம் வந்து சைனாவில் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. 1500 கோடி பிளாக் பஸ்டர் ஹிட்லாம். இந்த படத்தோட ட்ரெய்லர் வந்து ஒரு 45 செகண்ட் தான் ஃபர்ஸ்ட் வாட்டி பார்த்தோம். நானும் சாரம் பார்த்து வந்து சரி ஒரு நாள் கழிச்சு ஒரு கார்ட்டூன் ஃபிலிம் எடுத்து நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணோம் இந்தியா ஃபுல்லான்னு நினச்சி ஒரு முடிவு பண்ணி 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி இந்த படத்தை வாங்கி இந்தியா ஃபுல்லாக வந்து டிஸ்ட்ரிபியூஷன் 400 தேட்டரில் பண்ணுறோம். தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, இங்கிலீஷ் அந்த 4 லாங்குவேஜில் வந்து படம் வந்து 26ஆம் தேதி வந்து ஃப்ரைடே ரிலீஸ் ஆகுது. இதை வந்து நீங்கள் தான் கொண்டு போய் ரசிகர்கள் நீங்கள் தான் கண்டிப்பாக இந்த படம் பிடிச்சிருக்கோம்னு நாங்கள் நினைக்கிறோம். நீங்களாம் பார்த்தீங்க, ஆனால் நிறைய பேர் வெளியே வரல. எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு எல்லாருமே இந்த படம் வந்து கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். நீங்கள் நினச்சா இதை எடுத்துகிட்டு போயிட்டு நல்லபடியாக வந்து சேர்த்து ஒரு வெற்றி வாய்ப்பை வந்து எங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும். நம்மளோட டைவ் வந்து ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி அனிமேஷன் படங்கள் வந்து எல்லாமே கம்பெனி ஸ்டுடியோஸ் தான் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் அளவு பெரிய லெவலில் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறோம். கண்டிப்பா பிரஸ் ஆகி நீங்க வந்து முடிஞ்ச அளவு எவ்வளவு உங்களால முடியுமோ சேர்த்து எங்களுக்கு வந்து ஒரு நல்லபடியா ஒரு நல்ல வாய்ப்பு வந்து ரொம்ப நன்றி.